நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொளி பதிவில் குடியுரிமை பாலிட்டியில் குடியுரிமை பகுதி 2ல் ஆர்டிக்கல் 5 to 11 வரைக்கும் சொல்லுது. இது லேட்டஸ்ட்டாக நடந்த சிடிஎஸ் எக்ஸாமில் பொறுத்துக்க டைப்பில் கேட்டுன்னு இருந்தாங்க. இப்போ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். குடியுரிமை ஒரு குடிமகன் அவன் விரும்பும் காலத்தில் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமை தான் குடியுரிமை, சிட்டிசன். இந்த சொல் சிவிஸ், இது ஒரு லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். ஒரு நகர அரசில் வசிப்பவர், குறிப்பாக ரோமாபுரியிலிருந்து வந்த நகர அரசுகளின் குடியிருப்பாளர் என்பது இதன் பொருள். குடியுரிமை 2 வகையில் பெறலாம். இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. பிறப்பால் இயற்கையாக பெறக்கூடிய குடியுரிமை இயற்கை குடியுரிமை. இயல்பு குடியுரிமை இயல்பாக விண்ணப்பித்து பெறும் உரிமை இயல்பு குடியுரிமை. குடியுரிமை சட்டம், இந்திய குடியுரிமை சட்டம் 1955 பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டது. இது வரைக்கும் பார்த்தோன்னா குடியுரிமை 5 வழியில் பெறலாம், 3 வழியில் நீக்கலாம். 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. 1955 காமன்வெல்த் குடியுரிமையை வழங்கியது. அது 2003 நீக்கிட்டாங்க. இந்தியா பார்த்தோன்னா ஒற்றை குடியுரிமையை வழங்கியுள்ளது. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 5 என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்பின் தொடக்க காலத்தில் குடியுரிமை பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 6 பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்கள். ஆர்டிக்கல் 7 பாகிஸ்தானிற்கு குடிபெயர்ந்து சென்ற சிலரின் குடியுரிமைகள். இப்படி தான் கேட்டுறாங்க. ஆனால் நம்ம இந்தியா டு பாகிஸ்தான் சொல்லியிருப்போம். இது அந்த கொஸ்டினில் கேட்டதை நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். ஆர்டிக்கல் 8 இந்தியாவுக்கு வெளியே வசிக்கும் இந்திய வம்சாவளி பதிவு செய்வதன் மூலம் பெறும் குடியுரிமை. ஆர்டிக்கல் 9 அயல்நாட்டு குடியுரிமையை தானாக பெற்றவர் இந்திய குடியுரிமையை ஏற்றல் பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 10 குடியுரிமையின் தொடர்ச்சி. பாராளுமன்ற சட்டத்திற்கு உட்பட்டே இருக்கும். ஆர்டிக்கல் 10. ஆர்டிக்கல் 11 ஜனவரி 26, 1950 பிறகு ஒருவர் இந்திய குடியுரிமை வழங்குவதற்கு அல்லது நீக்குவதற்கு பாராளுமன்றத்தில் என்ன பண்ணலாம்? சட்டமேற்றலாம். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9, 2003 நம்ம கடைபிடித்து வரோம். முதல் மாநாடு பார்த்தோன்னா புதுடில்லியில் நடைபெற்றது. Thank you.